ஐபிஎல் 2024 ஷெடியூல் வந்ததும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ஆர்சிபி மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐபிஎல்லில் வச்சுருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேம்பை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரியில் இருக்காங்க. அவங்க எப்போ க்யூர் ஆவாங்க, ஐபிஎல் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபிட் ஆகிடுவாங்களா அப்படின்றதுலாம் தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்ஜுரியில் இருக்கிறவங்க லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக சிவம் டூபே வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி விளையாடிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகியிருக்கு. இப்போது அந்த ஒரு இன்ஜுரினால் ரஞ்சி ட்ரோஃபி குவார்டர் ஃபைனல்ஸ் விளையாட முடியல அவரால். இந்த ஒரு இன்ஜுரினால் சிவம் டூபே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல்லில் ஒரு சில மேட்சஸ் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இல்லைனா ஐபிஎல் முன்னாடியே சிவம் டூபே ஃபிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவம் டூபேயோட இன்ஜுரி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்றதுலாம் தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது, சிவம் டூபே ஐபிஎலுக்கு முன்னாடி ஃபிட் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி. அடுத்து நியூசிலாந்து vs ஆஸ்திரேலியா T20 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டெவான் கான்வேக்கு கையில் இன்ஜுரி ஆகியிருக்கு. அந்த இன்ஜுரி பெருசாக இருக்காது தான் நினச்சேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபீல்ட் அவுட் வெளியே போனார். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேட்டிங்கே வரல அப்படின்ற போது அந்த ஒரு இன்ஜுரி பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் எதுவும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. டெவான் கான்வே ஃபர்ஸ்ட் மேட்ச்குள்ளே ஃபிட் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவுக்கும் சின்னதாக ஒரு இன்ஜுரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பெரிய இன்ஜுரியா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் இன்ஜுரியா அப்படின்றது தெரியல. இப்போது ஆஸ்திரேலியா vs நியூசிலாந்து செகண்ட் T20 அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடலை. அந்த ஒரு இன்ஜுரினால அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்ற போது ரச்சின் ரவீந்திராவும் இன்ஜுரியில் இருக்கார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முஸ்டபிசர் ரஹ்மான் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகியிருக்கு. அவர் ப்ராக்டிஸ் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா தலையில் பால் பட்டு அவருக்கு இன்ஜுரி ஆகியிருக்கு. அப்போவே சொல்லிட்டாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெருசாக இன்ஜுரி ஆகலை, உள்ள இன்ஜுரி ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா மேட்சுக்கு முன்னாடி ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபிட் ஆனாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக பிளேயிங் ரோலில் இருப்பார் அப்படின்றது டவுட்டு தான். இருந்தாலும் அவரும் இன்ஜுரி ஆகியிருக்கார் அப்படின்ற போது நம்ம அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பிளேயர் டேரல் மிச்சல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி இந்த ஒரு ஆஸ்திரேலியா vs நியூசிலாந்து T20 சீரீஸில் அவர் காணும் அப்படின்ற போது அவருக்கும் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவருக்கு என்ன எங்கே இன்ஜுரி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அப்டேட் கிடைக்கல. அவரை கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தது. செகண்ட் டெஸ்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் விளையாடல. கடைசியாக வந்து அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடினார். அதுக்கப்புறம் இன்ஜுரினால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு T20 சீரீஸ் கூட அவர் விளையாடல. அப்படின்ற போது அவரோட இன்ஜுரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இன்ஜுரி ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது, இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அப்படின்ற போது யாரெல்லாம் ஹீல் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளேயருக்கும் பெருசாக இன்ஜுரி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் முஸ்டபிசர் ரஹ்மான், டேரல் மிச்சல் அப்படின்ற போது 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜூரியில் இருக்காங்க. இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் குட் சைன் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐபிஎல் முன்னாடி அவங்க வந்து ஃபிட் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இவ்வளோதான் அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.